அயோத்தி அரசர் தசரதர் குழந்தை பேர் வேண்டி யாகம் நடத்தினார். அதன் பலனாக கோசலையின் மகனாக ராமர் அவதரித்தார். மற்ற மனைவியரான கைகேயிக்கும் பரதனும் சுமித்ரைக்கு லக்குணன் சத்ருகன் பிறந்தனர். பின்னாளில் மூத்த மகனான ராமனுக்கு முடிசூட்ட நினைத்தார் தசரதர். ஆனால் விதியோ சதி செய்தது. கைகேயி பெற்ற வரத்தால் ராமன் 14 ஆளும் காட்டுக்கு செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டது. பரதனோ நாட்டை ஆளும் கட்டாயத்திற்கு ஆளானான். இதையும் மகிழ்ச்சியுடன் ஏற்ற ராமர் தனது தாய் கோசலையிடம், உன் அன்பிற்குரிய மகன் பரதன் முடிசூடப் போகிறான் என்றார். 4 மக்களிடமும் பாகுபாடு இன்றி அன்பு செலுத்தும் கோசலை என்ன சொன்னால் தெரியுமா? மூத்த மகன்தான் முடிசேற்ற வேண்டும் என்று முறை இருந்தாலும் பரதன் உன்னை விட 3 மடங்கு நிறை குணத்தவன், அவனே அரசாளட்டும் என்று நீ அவனுக்கு உதவியாக பணியாற்று என்று கூறினான். பிறகு ராமன், தாயே, மற்றொரு கட்டளையும் இருக்கு, அதன்படி நான் 14 ஆண்டுகள் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னபோது கோசலை துயருற்றார். சத்ருகனுடன் கைகேய நாட்டிற்கு சென்றிருந்த பரதன் அயோத்திக்கு திரும்பினான். நடந்ததை அறிந்ததும் தன் தாயார் கைகேயி மீது கடும் கோபம் கொண்டான். பின் கோசலையிடம் சென்று அழுதபோது அவள், பழமையான நம் குலத்தில் உன்னை போன்ற உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்று பாராட்டினாள். பின்னர் குலகுருவான வசிஷ்டர், பரதா, அரசை ஏற்று மக்களை காப்பது உன் கடமை என்றார். அதற்கு அவன், ராமனுக்கு உரிய நாட்டை நான் ஏற்பது தர்மமாகாது என ஆட்சி பொறுப்பை ஏற்கவில்லை. அவனது தன்னலமற்ற மனநிலையை உணர்ந்த வசிஷ்டர், அரச குலத்தில் பிறந்த இளவரசர்களில் உன்னை போல புகழுடையவர் யாரும் இல்லை. 14 உலகங்கள் அழிந்தாலும் வாழிய நின் புகழ் என்று வாழ்த்தினார். அதன் பிறகு எப்படியாவது அண்ணன் ராமனை சந்தித்து முடிசூட அழைப்பதற்கு சென்றான். அங்கே ராமனை தேடி போகும்போது கங்கை கரையில் படகோட்டி குகனை சந்தித்து விஷயத்தை கூறினான். அதற்கு அவன், குகன், 1000 ராமர் தோன்றினாலும் உன் ஒருவனுக்கு ஈடாக மாட்டார்கள் என்று பரதனை புகழ்ந்தான். பின்னர் தன் சகோதரர் ராமனை சந்தித்தார் பரதன். ஆனால் அவரோ தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுதான் தர்மம், அதனால் அரசாட்சியை ஏற்க மாட்டேன் என்று மறுத்தார். வேறு வழியின்றி ராமனின் பாதைகளை பெற்று அவற்றை பயபக்தியுடன் தன் தலை மீது வைத்து கொண்டான் பரதன். நீங்கள் காட்டில் வாழும் 14 ஆண்டு காலம் உன் பிரதிநிதியாக இந்த பாதுகையை ஆளும் என்று விடை பெற்றான். ஆனால் அயோத்திக்குள் நுழையாமல் நந்தி கிராமத்திலேயே தங்கி ராமனையே நினைத்து அரசாட்சியை திறம்பட நடத்தினான். ராவண வதம் முடிந்து ராமர் திரும்பியதும் அவருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. அப்போது அனுமன் தாங்கிய அரியணையில் சீதையுடன் சிம்மாசனத்தில் அமர்ந்தார் ராமர். வசிஷ்டர் முடிசூட லட்சுமணனும் சத்ருகனும் கவரி வீச பரதன் வெண்குடை கொடையை பிடித்து மகிழ்ந்தான். எப்பேற்பட்ட பாக்கியவான் பரதன்! வாழ்க பாரதனின் புகழ்!